நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பதிவுன்னு பாத்துட்டீங்கன்னா, 12 ராசிக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய எனக்கு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிக முக்கியமா பயன்படுத்த வேண்டிய எண்கள் என்னென்ன எண்கள் அப்படின்னு பார்ப்போம். அதாவது நிறைய பேர் கால் பண்ணி நம்மகிட்ட கேக்குறீங்க, எனக்கு தொழில் இல்ல, வேலை இல்ல, நிரந்தரமான வேலை இல்ல, ஒரு மாற்றம் வரணும், அது நான் என்ன பண்றது? ஏன்னா தொழில் ஒரு 5 வருஷமா பாத்துட்டீங்கன்னா அப்படியே டவுனா தான் போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு லாபம் வரணும் அப்படின்னு கேக்குறீங்க. நிறைய வாடிக்கையாளர் வரணும்னு கேக்குறீங்க. இல்ல என் பையனுக்கு 32 வயசு ஆயிடுச்சு, நீ கல்யாணம் இல்ல அப்படின்னு கேக்குறீங்க. நிறைய பேர் நிறைய எனக்கு மாற்றம் வரணும்னு கேக்குறவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு பதிவு. இதுல என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, எந்த எண்களை பயன்படுத்தினா உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் சீக்கிரமா வரும், ஒரு அதிர்ஷ்டம், சரிங்களா? திடீர் ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு மாற்றம், சரிங்களா? அது நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு எண்ணு, சரிங்களா? முன்னேற்றத்தை தரக்கூடிய எண்ணு எந்த நம்பர்னு பாக்கலாங்களா? இதுல பாத்தீங்கன்னா முதல் எண்ணு 20. 20 என்னங்க? சந்திரன். ஓகேங்களா? சந்திரன்னா என்ன? மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர், சரிங்களா? என்னன்னா ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுப்பாரு. அந்த 20ங்கிற எண்ணு பாத்துட்டீங்கன்னா 20ஆம் தேதி ஒருத்தங்க பிறந்திருக்காங்க, நீங்க அவங்களோட டிராவல் பண்ணாலும் உங்களுக்கு உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வரும், சரிங்களா? அதே மாதிரி இந்த 20 அப்படி சந்திரனாலே என்னங்க? ஒரு மாற்றம். எப்படின்னா 15 நாள் வளர்பிறையாம் 15 நாள் தேய்பிறையாம் இருக்கிறாரு. ஆனா இந்த 20 அப்படிங்கிறது அப்படின்னா திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், சரிங்களா? சந்திரனோட எண்ணாகவே இருந்தாலுமே இந்த 20 அப்படிங்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நம்ம லைஃப்ல ஒரு திடீர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், சரிங்களா? நம்மளுக்கு என்ன வேணும்? மாற்றம் தான் வேணும். அப்படியே போயிட்டு இருக்குது, என்னோட லைஃப்ல மாற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணலாம்? இப்ப நான் சொல்ற ராசிக்காரங்க இந்த நம்பரை நீங்க என்ன பண்ணலாங்க? உங்களோட வாட்ச் கட்டுற இடத்துல உள்பகுதியில அங்க எழுதிக்கலாம், டாக்டர் நாடி பாக்குற இடத்துல எழுதிக்கலாம், இல்ல 20ங்கிற நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம். கண்டிப்பா ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும், சரிங்களா? அது எந்தெந்த ராசிக்காரங்க அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, மேஷங்க, ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம், சரிங்களா? இந்த ராசிக்காரங்க 20ங்கிற நம்பரை எழுதி வைங்க, சரிங்களா? பாருங்க, ஒருத்தங்களை நான் ஒரு பக்கம் நான் பார்த்தேன், அவங்க யாருன்னே தெரியாது. அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஒரு வீட்டுல இருந்து 20ஆம் நம்பர் வீட்டுக்கு குடி போனோம். அங்க போய் கொஞ்ச நாளையே கேட்டரிங் பிசினஸ் ஆரம்பிச்சோம். சந்திரன்னா என்ன? உணவு இல்லைங்களா? அப்போ ஆரம்பிச்சோம். இப்போ நாங்க அதை குடியிருந்த வீட்டுவே விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய எண்ணு 20, சரிங்களா? அதே மாதிரி 20 அப்படிங்கிறது 20ஆம் தேதி பிறந்தவங்க அவங்களையும் நீங்க நட்பா வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி 20 நீங்க என்ன பண்றீங்க? பேப்பர்ல எழுதி வைங்க. அதே மாதிரி உங்களோட கையில எழுதிக்கோங்க, சரியா? டெய்லி 20ங்கிற நம்பர் 20 டைம் நோட் போட்டு எழுதுங்க. இந்த ராசிக்காரங்கெல்லாம் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 90 நாள், சரிங்களா? 90 நாள்ல நிச்சயமா மாற்றம் வரும். நம்பிக்கையோட பண்ணணும். நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயமா கிடைக்கும். சரி, அடுத்த எண் பாக்கலாங்களா? 51. 51 5னா என்ன? புதன், புத்தி கூர்மை இல்லைங்களா? 1னா சூரியன். அப்போ என்ன பண்ணுவாரு? தலைமையா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசி எப்படி நம்ம காரியத்தை சாதுரியமா பண்ணணும் பண்ணிப்பாரு, ஓகேங்களா? அதாவது வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்பை இந்த 51 ஏற்படுத்தி கொடுக்கும். 20 அதே மாதிரிதான் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? அப்ப அந்த 51 வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாரு? அந்த 5ங்கிறது புதன் தான் ஜாதகர். அவர் என்ன பண்றாரு? நம்மளுக்கு மேல தலைமையா இருக்கிறவங்க இல்ல நம்மளுக்கு வேலை கொடுக்கறவங்க எப்படி பேசி சாதுரியமா பேசி பணத்தை வர வைக்க முடியுமோ வரவழைச்சுக்குவாங்க, சரிங்களா? அதே மாதிரி எந்த காரியம்னாலும் இதுவும் என்ன பண்ணும்? சுக்கரன்னா என்ன? நம்ம லக்ஸரி லைஃப், நம்மளுக்கு ஜாலியான ஒரு என்ன சொல்ற, நம்ம நினைக்கிற ஃபுட்டு, அதே மாதிரி உடை, இது எல்லாமே என்னங்க? நீட்டா ட்ரெஸ் பண்றோமா, அதுவே சுக்கரன் தான் இல்லையா? அப்போ நம்மளுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் எது? வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே சுக்கரன் தான், ஓகேங்களா? அப்போ இந்த 51 கூட்டினாலே என்ன வந்துருது? 5 + 1 6 வந்துருதா? அப்போ என்னங்க?
தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை இந்த 51 பயன்படுத்துறவங்க சாதுரியமா பேசி புத்து கூர்மையுடன் செயல்பட்டு கண்டிப்பா தனக்கு தேவையான வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால 51 ஒரு மாற்றத்தை தரக்கூடிய எண்ணு, 20 மாதிரியே. சரிங்களா? அப்ப இந்த 51 என்ன பண்ணலாம், எந்தெந்த ராசிக்காரங்க சொல்றனோ அந்த ராசிக்காரங்க 20 பயன்படுத்துறவங்க பயன்படுத்துங்க, 51 பயன்படுத்துறவங்க பயன்படுத்துங்க. சரிங்களா? இவங்க 51 பயன்படுத்துறவங்க யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சகம், தனுசு, கும்பம். சரிங்களா? தனுசு, கும்பம், அதே மாதிரி மீனம். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இதை பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். நான் வந்து எனக்கு அந்த 2 எண்களுமே நான் அதிகமா பயன்படுத்துவேன். அப்போ வந்து நல்லவங்க தொடர்புலாம் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு கண்டிப்பா ஆட்கள் வருவாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து என்னென்ன ராசி சொல்லிக்கிறனோ அவங்கெல்லாம் நீங்க பயன்படுத்தி நீங்க வெற்றி அடையணும். நான் யார் பயன்படுத்தி இந்த நம்பரை வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல எனக்கு போடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தர் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னா நம்மளோட சந்ததியே நல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம மட்டும் வெற்றி, நம்மளுக்கு மட்டும் பாக்கியம் கிடையாது, நம்ம குடும்பத்துக்கே பாக்கியம். அதனால வீடியோ ஷேர் பண்ணுங்க, யாராவது பார்த்து பயனடையட்டும். சரியா? நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.